வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ரவா இட்லியோட வந்திருக்கேன். இந்த ரவா இட்லி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரவை இட்லி செய்கிறதுக்கு வந்து முதலாவது வந்து ரவையை வந்து அவிக்க போகிறேன், ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் பானை வச்சு இந்த நல்லா தண்ணி கொதிச்சிட்டுது. ஸோ நல்லா தண்ணி கொதிச்சா பிறகு இப்போ நான் இந்த பெரிய நீத்திப்பட்டியை இதில் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த நீத்திப்பட்டி நீங்கள் வேண்டணும்னு சொன்னால் நீங்கள் சைனீஸ் கடையில் வேண்டலாம், சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ நான் அந்த அடியில் வந்து ஒரு பேப்பர் டவல் வந்து போட்டிருக்கேன், லைட்லியாக வந்து நீக்கலாக இருக்குது. ஸோ அதால் தான் வந்து இதில் வந்து ஒரு பாதி டிஷ்யூ பேப்பர் இதில் வைக்கிறேன். ஸோ இப்படி வச்சா பிறகு ரவை இருக்குது. சுண்டு கணக்குன்னு சொன்னால் ஒரு சுண்டு, அப்படி இல்லாட்டிக்கு 263 கிராம், அப்படியும் இல்லாட்டிக்கு ஒரு கப் ப்ளஸ் 1/3 கப் இருக்குது ரவை. இப்போ இந்த ரவையை இந்த நீத்திப்பட்டியில் போடுங்க. ஸோ இப்போ நான் மூடி போட்டு சரியாக 15 நிமிஷம் அவிய விட போகிறேன். ஆனால் மேக் ஷூர் பண்ணுங்க தண்ணி நல்லா கொதிச்சு பறக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சா அப்புறம் வச்சிங்கன்னு சொன்னால் 15 நிமிஷம் இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இப்போ சரியாக வந்து 15 நிமிஷமாக இது வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ 15 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்குது. ஸோ இப்போ அதை நாங்கள் இறக்கி எடுப்போம். 15 மினிட்ஸ் அவிச்சிங்கன்னா காணும். ஸோ நான் இந்த ரவையை வந்து ஒரு பிளேட்டில் வந்து இறக்கி எடுக்கிறேன். இப்போ நாங்கள் போட்டு டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பேப்பர் டவலை பரப்பி போட்டு நல்லா ஆற விடுவோம். இந்த இருக்கு இப்படி தான் பரப்பி இருக்குது, அதை நல்லா ஆற விடுவோம். இதில் வந்து உளுந்து இருக்குது. சுண்டு கணக்குன்னு சொன்னால் ஒரு சுண்டு, கிராம் கணக்குன்னு சொன்னால் 290 கிராம், கப் கணக்குன்னு சொன்னால் ஒரு கப் ப்ளஸ் 1/3 கப் ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து நல்லா கழுவி போட்டு 3 மணித்தியாலம் நினைவு வச்சு நான் இப்போ நினைஞ்ச பிறகு நான் இதை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஸோ இதில் வந்து நான் ஒரு கிரைண்டர் எல்லாரும் மிக்ஸி எடுத்துருக்கேன், எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ இந்த இருக்குது இந்த உளுந்தை வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கணும். ஸோ நான் இதில் ஒரு கொஞ்சம் போட்டு பட்டை இதை நான் அரைச்சிருக்க போகிறேன். இதில் வந்து 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இவ்வளோத்தையும் அரைச்செடுப்போம். ஸோ இதுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டா பிறகு இதில் வந்து வெங்காயம் இருக்குது. ஒரு மீடியம் வெங்காயம் எல்லாட்டிக்கு 75 கிராம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் கொஞ்சம் இதில் போட்டு அரைச்செடுப்போம். இந்த இருக்குது இப்போ இதை நாங்கள் பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இதை நான் நல்ல பட்டை அரைச்சிருக்கிறேன். ஸோ நல்லா பட்டை அரைச்சா பிறகு இதில் ஒரு ப்ரம்மான பவுல் எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுட்டு இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்கு இதை நான் இறக்கி இருக்கிறேன். இப்போ மிச்சத்தையும் அரைச்செடுப்போம். ஸோ இருக்கிற மிச்ச வெங்காயத்தையும் இதில் போடுவோம். இந்த இருக்கு இப்படி நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பட்டை எடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோத்தையும் அரைக்கிறதுக்கு வந்து நான் எடுத்த 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் தண்ணியை விட்டு இவ்வளோத்தையும் அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இது நல்லா பட்டா அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்படி அரைச்சா பிறகு ஸோ இந்த இருக்கு நான் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரவை இருக்குது நல்லா ஆறிட்டுது. இப்படி ஆறினா பிறகு நான் இந்த அரைச்சி வச்சுருக்க உளுந்துக்கு போட்டு இதை மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு கப் தண்ணி எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இப்போ இதில் அரைவாசி விடுவோம். ஸோ அதை நல்லா ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா குழைச்சிடுங்க. ஸோ நான் எடுத்த ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணியும் விட்டுருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பேக்கிங் சோடா ஒன்றும் போடையில், பேக்கிங் பவுடர் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் வந்து
இப்படியே மூடி போட்டு நான் அவனுக்கு தூக்கி வைக்க போகிறேன். அவனை ஆன் பண்ணிடாதீங்கோ. நான் அவனுக்கு தூக்கி வச்சுட்டு அவன் லைட்டை ஆன் பண்ணி போட்டு இதை நான் புளிக்க விட போகிறேன். ஒரு 6லேருந்து 8 மணித்தியாலம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு குளிர் தொடங்கிட்டு வின்டர் தொடங்கிட்டு, ஸோ வின்டர் தொடங்கினபடியாக தான் நான் தூக்கி அவனுக்கு தூக்கி வைக்கிறேன் லைட் ஆன் பண்ணிவிட்டு. அப்படி இல்லாட்டிக்கு நான் நார்மலி வெளியில் தான் வைக்கிறேன். நான் உங்கள்ட்ட அவன் இல்லாட்டிக்கு நீங்கள் சமைச்சா பிறகு அந்த வெக்கை இருக்குன்னு தானே, ஸோ அந்த உங்களோட அடுப்பு பக்கத்தில் தூக்கி வச்சு விட்டீங்கன்னா தண்டை பாட்டில் புளிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் சரியாக வந்து தூக்கி 8 மணித்தியாலம் அவனுக்கு தூக்கி வச்சுட்டு லைட்டை போட்டு விட்டேன் நான். ஸோ உங்களுக்கு இப்படி பொங்கி வெராட்டிக்குன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியல, பட் இந்த இப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்படி பொங்கி வெராட்டிக்கு நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நிரம்பிடுங்கோ இதை வந்து புளிக்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து நல்லா புளிச்சிட்டு எனக்கு 8 மணித்தியாலம் சரியாக எடுத்துருக்கு இதை புளிக்கிறதுக்கு. ஸோ இப்படி புளிச்ச பிறகு இதில் வந்து நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உப்பை பார்த்து போடுங்கோ. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. நான் உங்களுக்கு பாகத்தில் நல்லா புளிச்சிருக்குண்டா இப்படி நல்லா பபுள் மாதிரி வந்திருக்குல்ல, இப்படி வந்தால் தான் நல்லா புளிச்சிட்டு அர்த்தம். ஸோ இதை நல்லா புளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் தண்ணி காணாது. ஸோ நான் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். தண்ணி எடுத்துருக்கிறேன், ஜஸ்ட் நார்மல் பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். 1/3 கப் எல்லாத்துக்கு 80 ml தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிடுப்போம். ஏன்னா தண்ணி கூடுனா கஷ்டம், குறைஞ்சன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து விடலாம். ஸோ தண்ணி அவுக்கண்டு விட்டுறாதீங்கோ. ஸோ அதில் நான் 1/3 கப் எல்லாத்துக்கு 80 ml தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைப்போம். நான் எடுத்த 1/3 கப் எல்லாத்துக்கு 80 ml தண்ணியும் விட்டுருக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் விட்ட தண்ணி காணாதபடியா நான் இதில் என்ன ஒரு 1/3 கப் எல்லாத்துக்கு 80 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதை இனி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். ஒன்-தேர்ட் கப் எல்லாத்துக்கு 80 ml விட்டுருக்கேன். ஸோ டோட்டலியாக வந்து நான் 160 ml தண்ணி விட்டுருக்கேன். ஸோ 3/4 கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குறைய விட்டுருக்கேன். ஸோ இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாடி 15 ml. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதுக்கு நான் டோட்டலியாக வந்து 240 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். எல்லாட்டிக்கு 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்த்துருக்கிறேன். ஊற்றிக்குந்தா ஆகலும் தண்ணியாக வந்து ஊற்றக்கூடாது, ஆகலும் திக்காகவும் வந்து ஊற்றக்கூடாது. இப்படி நீங்கள் விடையக்கு வந்து லேஸாக வந்து இப்படி விழணும். ஸோ இப்போ நாங்கள் அவிச்செடுப்போம். இட்டலி தட்டுக்கு வந்து நான் பட்டரால் பூசினா கேமரா ஆன் பண்ண மறந்துட்டு மன்னிக்கவும். ஸோ பட்டரால் வந்து இதை பூசி விடுங்க. ஸோ இப்படி பூசின பிறகு நாங்கள் இந்த இட்டலி மாவு இதில் விடுவோம். ஸோ ஒரு கரண்டிலேருந்து நான் அரைவாசி கொஞ்சம் கூட விடுறேன். ஸோ இந்த இருக்கு நான் இப்படி இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை அவிச்செடுப்போம். இட்டலி அவிக்கிறதுக்கு வந்து இட்டலி சட்டி வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு நல்லா தண்ணி கொதிச்சிட்டுது. இந்த இட்டலி தூக்கி இதுக்குள்ள வைப்போம். என் மகளும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா இன்றைக்கு என்னோட இட்லி செய்கிறதுக்கு. சே ஹாய். வணக்கம். 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 ஐபவான். ஹாய். Bye. Thank you for watching. ஸோ அபிகேலும் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்கிறா. ஸோ இப்போ இதை நான் மூடி போட்டு அவிய விட போகிறேன். 9 நிமிஷம் அவிஞ்சோன்னு இருக்குது. இந்த விசில் அடிக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது நல்ல பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்குது. இந்த பட்டர் நைஃபுக்கு வந்து நான் கொஞ்சம் பட்டர் பூசியிருக்கேன். பூசி போட்டு இதை எடுப்போம், வழியில் இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்கு.
ஸோ இப்படியே நான் எல்லாத்தையும் இறக்கி எடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு நான் இட்லி வந்து இறக்கிட்டேன். மிச்சத்தை எல்லாத்தையும் விட்டு நான் இதை வந்து அவிச்சு எடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் ஒருக்க செய்யக்கு இதை நீங்கள் வழியாக கழுவி போட்டு மற்ற பேட்சை விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இறக்கிறதுக்கு. எல்லாட்டிக்கும் இந்த இப்படியே செய்து விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டி பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நான் தட்டை வந்து திருப்பி கழுவி போட்டு தான் மிச்சம் எல்லாத்தையும் வந்து அவிச்சு எடுக்க போகிறேன். இந்த சட்னி வந்து தாளிக்கிறதுக்கு நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு இந்த கடுகு வடிக்கணும். கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியத்தில் பாதி வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் போடுங்க. போட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிய விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதை நான் பொரிச்சிருக்கிறேன் மீடியம் ஹீட்லேயே. இந்த இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இது பொரிஞ்சிட்டுது. இதில் திருவண்ண தேங்காய் இருக்கு 1 கப் ப்ளஸ் 1/4 கப், எல்லாத்துக்கும் 140 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி எடுத்துருக்கிறேன், சிவப்பு வெங்காயம். இதை விட சின்ன வெங்காயம் இருந்தாண்டா இதை போடலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்லை. ஸோ நான் ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி போடுறேன். வந்து 3 கிராம் இஞ்சி இருக்குது, எல்லாம் 2 சின்ன பீஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் இது பச்சை சம்பளம் நான் கொஞ்சம் கூட போடுறேன். இதில் 14 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உப்பு இருக்குது, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து நார்மல் லூக் வார்ம் வாட்டர் இருக்குது, தண்ணி 1/3 கப், எல்லாத்துக்கும் 80 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. ஸோ இதை விட்டுட்டு நல்லா பட்டா அரைச்சி எடுப்போம். ஸோ இந்த அரைக்கு நான் இப்படி அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த புறமான டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இந்த சட்னியை வந்து இப்படி அரைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து தாளித்து வச்சது இதுக்குள்ள போடுவோம். இந்த அரைக்கு இந்த தாளித்து வச்சதை எண்ணெயை வடிச்சிட்டு இதை இதுக்குள்ள போடுவோம். உங்களுக்கு இந்த சட்னி வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னா உங்களோட விருப்பம், தண்ணி கொஞ்சம் கூட விடுங்க. ஸோ மன்னிக்கவும், ஆக்சுவலி வந்து நான் வதக்குற டைம் வந்து நான் காஞ்ச மிளகா போட மறந்துட்டேன். ஸோ அதால் நான் திருப்பி வந்து காஞ்ச மிளகா பொரிச்சிருக்கிறேன். இப்போ இந்த பொரிச்ச காஞ்ச மிளகாயும் இதுக்குள்ள போடுங்க. நான் ஒரு 4 சின்ன காஞ்ச மிளகா இதில் சேர்த்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மறந்து போயிட்டேன். இதில் வந்து தேசிக்காய் இருக்குது, லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இந்த வீடியோவில் சாம்பார் செய்து காட்டணும்னு நினச்சேன் நான். பட் எனக்கு அவிக்கல் வந்து கொஞ்சம் இன்றைக்கு விடுறா இல்லைன்னு. பட் சூனாக நான் உங்களுக்கு சாம்பார் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஸோ இந்த இருக்குது இந்த சட்னி வந்து செய்து முடிஞ்சது. ஸோ இதுதான் இந்த ரவை இட்லி. இந்த ரவை இட்லி வந்து செய்து முடிஞ்சு இந்த இந்த சட்னியும் வச்சுருக்கேன். ஸோ நான் செய்த இட்லியில் வந்து சரியாக 35 இட்லி வந்திருக்குது. நல்ல பெர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.